மதுரையை வந்து பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்கிற முனைப்போடு மக்கள் அதிகார கழக தோழர்கள் வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது தேவையும் கூட. இந்த நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் பாசிச ஒற்றை இந்தியா என்கிற கோட்பாட்டு வருகிற போது மதுரை வந்து ஒரு பன்மயம் நிறைந்த ஒரு பகுதி. ஏறக்குறைய நமக்கு வந்து கீழடி மாதிரியான அகழாய்வுகள் வந்து ஒரு 2800 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்த மதுரை என்பது, இந்த மதுரையை சுற்றி இருக்கிற நகரம் என்பது ஒரு 2800 ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகம் பெற்று ஒரு அடுக்கான குடியிருப்புகள், தொழிற்சாலைகள் கொண்டு ஒரு நாகரிகமான சமூகமாக இருந்தது அப்படின்னு சொல்லுது. ஆனால் தொல்பழங்காலம், அதற்கு முந்தைய தொல்பழங்காலம் சொல்லக்கூடிய முதல் கற்காலம், இடைக்கற்காலம், பழைய கற்காலம், இந்த கற்காலங்களைச் சேர்ந்த எச்சங்களும் மதுரையில் கிடைக்கிறது. குறிப்பாக வந்து பழைய கற்காலத்தைச் சேர்ந்த எச்சங்கள் எதுவும் நமக்கு தமிழ்நாட்டில் சென்னை அந்த அதிரம்பாக்கத்தை தாண்டி கிடைக்கவில்லை. ஆனால் இடைக்கற்காலத்தைச் சேர்ந்த சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்த அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் வந்து மதுரை மாவட்டம் சிவரக்கோட்டை, திருமங்கலம் வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்றைக்கு கள்ளிக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவரக்கோட்டையில் வந்து இடைக்கற்காலத்தை சேர்ந்த சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே அங்கே இருக்கக்கூடிய மலற்றாறு என்று சொல்லப்படக்கூடிய கவுண்டா நதி அல்லது கமண்டல் ஆறு, அந்த கரைகளில் வந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகளாக அது இருக்கிறது. அதற்கடுத்து கடைசி கற்காலத்தைச் சேர்ந்த கல் ஆயுதங்கள் வந்து பல இடங்களில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு புதிய கற்காலத்தைச் சேர்ந்த எச்சங்கள் வந்து தொடர்ச்சியாக துவரிமான், அனுப்பானடி, இது மாதிரியான பல இடங்களில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஆவியூர், மதுரை பக்கத்தில் கூடிய இந்த ஆவியூர், இதுலேயும் கூட இது மாதிரியான பழைய கற்கால அல்லது இடைக்கற்கால கடைசி கற்கால சின்னங்கள் கிடைத்திருக்குது. அப்போது மனிதன் நாகரிகம் அடைவதற்கு முன்பு இருந்தே மதுரையில் வந்து மனிதர்களுடைய நடமாட்டம், மதுரையில் எப்படி அவர்கள் வந்து படிப்படியாக படிநிலை அடைந்து நாகரிகம் அடைந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அத்தனை சான்றுகளும் மதுரையை சுற்றி கிடைக்கிறது. அப்போ இதையெல்லாம் தொகுக்கக்கூடிய மனிதன் எப்படி வந்து இன்றைக்கு பல முகமுடிகள் அல்லது பல போர்வைகளை, சாதி மதம் என்ற பல போர்வைகளை இன்று போர்த்தி கொண்டிருந்தாலும் ஒரு சில லட்சம் ஆண்டுகள், சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு குழுவாக, எல்லோரும் ஒரு குழுவாக வாழ்ந்ததை சொல்லக்கூடிய சான்றுகளை வந்து நமக்கு மதுரை முழுக்க கிடைக்குது. இது அப்புறம் நமக்கு வந்து மதங்கள் அடிப்படையில் பார்க்கிற போது சங்க இலக்கியம் தொட்டு மதுரை வந்து பல இடங்களில் பேசப்படுது. மதுரையினுடைய பெயராக கூடல், இப்படி இன்னும் நான்மாட கூடல், மதுரை, இது மாதிரியான வந்து மதுரை என்று அழைக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அந்த மதுரையில் வந்து பௌத்தர்கள் வந்து இங்கே தங்கியிருந்தார்கள், இங்கே இருக்கக்கூடிய மதுரைக்கு வந்திருந்தார்கள்னு மயிலை சீனிவாசன் அறிஞர்கள் போன்றவர்கள் வந்து கருதுகிறாங்க. ஆனால் இதை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதற்கு பிற்பாடு உறுதியான சான்றுகளாக சமணர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க, மதுரைக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்து இருந்த குன்றை வந்து எண்பெரும் குன்றம் சொல்லக்கூடிய 8 பெருங்குன்றங்கள் இருந்திருக்கிறாங்க. அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 15 மலைகளில் இந்த சமண முனிவர்கள் வந்து தங்கி இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்குது. இது திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கிட்டால் கூட திருப்பரங்குன்றத்தை பௌத்த மதத்தினுடைய துறவிகள் தங்கி இருந்ததாகவும் சொல்லப்படுற சான்றுகள் உண்டு, அதை மறுப்பதும் உண்டு. ஆனால் உறுதியாக சமணர்களுடைய சான்றுகளும் இருக்குது. அதற்கு முன்பே அதே சங்க காலத்தில் இது முருகனுடைய தன்பரங்குன்றம்னு அகநானூற்று பாடல் குறிப்பிடுகிறது. அப்போ ஒரு பக்கம் முருகனுடைய மலையாகவும், இன்னொரு பக்கம் அதே சங்க காலத்தில் சமணர்களுடைய மலையாகவும் இது இருந்திருக்கிறது. படிப்படியாக ஒவ்வொரு சமயங்களும் வளர்ச்சி பட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட 12-13ஆம் நூற்றாண்டில், இன்றிலிருந்து ஏறக்குறைய ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முன்பு சிக்கந்தர் என்கிற துறவி அங்கே வந்து அடங்கி இருக்கிறார் அப்படிங்கிற இதையும் பார்க்குறாங்க. அவர் ஒரு இஸ்லாமியர். அப்போ ஒரு மலை என்பது பல்வேறுபட்ட சமயங்களை கொண்டிருக்கதாகவும் திருப்பரங்குன்றம், இப்படி வந்து திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல, மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் நாம் சொல்ல முடியும். ஒவ்வொரு இடங்கள்லையும் பல்வேறு தரப்பட்ட மக்கள், பல்வேறு தரப்பட்ட சமயங்கள், பல்வேறு தரப்பட்ட சமூக குழுக்கள் இப்படி இணைந்து வாழக்கூடிய ஒரு பண்பாட்டை மதுரை கொண்டிருக்கிறது. அப்படியான மதுரையை வந்து ஒரு பண்பாட்டு மையமாக அறிவிக்க வேண்டும். ஏன்னா இது ஏறக்குறைய பல லட்சம் ஆண்டுகளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக, நகரமாக இந்த மதுரை இருக்கிறது. அந்த மதுரையை பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்க வேண்டும். அதற்கு சில முன்னேற்பாடுகளாக கீழடியில் எப்படி ஒரு அருங்காட்சியகம் அமைத்தோமோ அதுபோல் வந்து திருப்பரங்குன்றம் மலையை வந்து ஒரு நல்லிணக்க மலையாக அறிவிக்க வேண்டும். பண்பாட்டு மண்டலத்துக்குள் ஒரு தொகுதியாக இந்த மலைகளை வந்து ஒரு நல்லிணக்க மலையாக அறிவிக்க வேண்டும். திருப்பரங்குன்றம் மாதிரி, யானை மலை மாதிரி, அரிட்டாப்பட்டி மாதிரி இருக்கக்கூடிய இந்த 15 மலை குன்றுகளையும் காணப்படுகிற தமிழி கல்வெட்டுகள், அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய குடைவரை கோயில்கள், அந்த மலைகளில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள், இதை உள்ளடக்கி இந்த மலைப்பகுதியை எல்லாம் ஒரு
சிறப்பு மண்டலமாக அறிவித்து, தொல்லியல் மண்டலமாக அறிவித்து இதை வந்து யுனெஸ்கோவினுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கும் நாம் வந்து தொடர்ச்சியாக முயற்சி செய்யணும். அதுவும் குறிப்பாக இந்த பாறை ஓவியங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் கணக்கெடுத்து அதையும் ஒரு அந்த குன்றுகளை எல்லாம் ஒரு பாறை ஓவியங்களுக்கான சிறப்பு அங்கீகாரத்தை வழங்க வேண்டும். பெருங்கற்கால சின்னங்கள் காணப்படக்கூடிய நரசிங்கம்பட்டி, குன்னத்துப்பட்டி, கருங்காலக்குடி இந்த பகுதிகளில் பெருங்கற்கால சின்னங்கள் பரவலாக கிடைக்கப்படுகிறது. அந்த பெருங்கற்கால சின்னங்கள் ஏறக்குறைய 3000-4000 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால சின்னங்களை தாங்கி நிற்கக்கூடிய நரசிங்கம்பட்டி, குன்னத்துப்பட்டி எல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து, இப்படி சமயங்களை பொறுத்தவரையும் நமக்கு வந்து இன்றைக்கு கான்ட்ரவர்சியாக இருக்கும். இன்றைக்கு வந்து அதிகமான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பழமையான இரண்டு வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது. ஒன்று காஜிமார் பள்ளிவாசல், பிறகு கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் அலாவுதீனுடைய தர்கா. இந்த 2 இடங்களும் ஏறக்குறைய ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான இடங்கள். இது ரெண்டையும் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள் அடிப்படையில் அதை வந்து ஒரு ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட்டாக அதை வந்து அனௌன்ஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கு வந்து நமக்கு நாயக்கர் மஹால் பார்த்தோம். நாயக்கர் மஹாலுக்கு முன்னாடி இருக்க 10 தூண் வீதிகள் வந்து ஏறக்குறைய 400 ஆண்டுகள் பழமையானது. ஆனால் 700-800 ஆண்டுகள் பழமையான இந்த இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலத்தையும் ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட்டாக அரசினுடைய பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக அறிவித்து அதையும் பாதுகாக்க வேண்டும். அதை வந்து வக்பு வாரியத்தினுடைய பராமரிப்பில் இருந்து அதை பாதுகாக்க வேண்டும். இப்போ இன்றைக்கு திருப்பரங்குன்ற மலைக்கு மேலே தொழுகை நடத்தக்கூடாது என்கிற உத்தரவை பெற்றிருக்கிறார்கள். பழி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை பெற்றிருக்கிறார்கள் நீதிமன்றம் சென்று. அப்புறம் தொழுகை நடத்தக்கூடாது என்கிற உத்தரவை பெற்றிருக்கு. இப்படி பல நெருக்கடிகளை இஸ்லாமியர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அவர்களுடைய உரிமைகள் பறிபோயிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தால் 2000 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருந்த முருகனுக்கு குருதி பழி அப்படிங்கிற அந்த வழக்கம் வந்து நமக்கு ஏற்கனவே விடுபட்டு போயிருக்கு. அது வந்து நம்ம ஏற்கனவே அருந்து போன ஒரு சடங்காக மாறி இருக்கிறது. அந்த 2000 ஆண்டுகள் சடங்கு வந்து அந்த சிக்கந்தர் தர்காவில் தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அதுவும் இல்லை. அதே மாதிரி தமிழ் கடவுள் முருகன் 2000 ஆண்டுகளாக முருகன் என்று சொல்லப்பட்ட அந்த தெய்வத்தினுடைய பெயர், இன்றைய பெயர் சுப்பிரமணிய சாமி. அவர் கட்டியிருந்த அவருடைய துணைவியாக கருதப்படுற வள்ளி இல்லை, தெய்வானை தான் அங்கே இருக்கிறார். அதே மாதிரி அதுக்கப்புறம் 8ஆம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்ட சிவன் கோயில், அது திருப்பரங்குன்றம் உடைய நாயனார் கோயில். ஆனால் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் வந்து சத்தியகிரீஸ்வரர். அப்போ தமிழ் கடவுளுக்கு தமிழ் பெயர் இல்லாத நிலையை, அப்போ தமிழ் கடவுளுக்கு தமிழ் பெயர் வைக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். நம்ம தமிழ் கடவுளுக்கு தமிழ் பெயர் இல்லை, அந்த வழிபாடும் நமக்கு போயிருக்கிறது. தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை நடக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. தமிழினுடைய அர்ச்சனையும் அங்கே இல்லை. அந்த வழிபாட்டு உரிமையும் நம்ம இழந்திருக்கிறோம். அதற்கு பின்னாடி தமிழ் கடவுளுக்கு தமிழர்கள் அர்ச்சனை, அனைத்து சாதியினரும் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்கிற அந்த இதுவும் இல்லை. ஏன்னா இன்றைக்கு வந்து முழுக்க பார்ப்பனர்களுடைய அர்ச்சனைக்குள்ளே தான் முருகன் இருக்கிறார், சுப்பிரமணியன் இருக்கிறார். அப்போது நமக்கு அங்கு தமிழ் பெயர்கள், கடவுள்களுக்கு தமிழ் பெயர் இல்லை, தமிழில் அர்ச்சனை இல்லை, தமிழர்கள் அனைத்து சாதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அர்ச்சகராக இல்லை. சரி, அது இல்லை, நமக்கு கிடா பழி கொடுக்குற வழக்கம் இருந்தது, அதுவும் பிடுங்கப்பட்டு விட்டது. எந்த இதுவும் இல்லாத போது இது இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கு குரல் எழுப்புகிற தமிழ் சமூகம் உண்மையிலே யோசித்து பார்த்தால் இதையெல்லாம் இழந்து நிற்கக்கூடிய தமிழ் சமூகம் தான் இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்குறதுன்னா இதெல்லாம் அவர்களுடைய சடங்கு. இப்படி தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான பல ஒற்றுமைகள் நம்ம பேச முடியும். சித்திரை திருவிழாவில் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் வந்து அழகர் வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு 2 காரணங்களுக்காக சொல்லப்பட்டால், ஒன்று ஆண்டாளினுடைய மாலையை சூடிக்கொள்வதற்காகவும் முனிவருக்கு மோட்சம் கொடுப்பதற்காக வர்றதாக சொல்லப்பட்டாலும், மக்களிடம் புழங்குகிற பல மரபு கதைகளில் வந்து அவர்கள் துலுக்க நாச்சியாரனுடைய வீட்டுக்கு சொல்வதாக, அப்போ அழகருக்கும் துலுக்க நாச்சியாருக்கும் இஸ்லாமியர்களுடைய நாச்சியாருக்கும் வந்து ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிற வழக்கம் மதுரை மக்களிடையே இருக்கிறது. இன்றைக்கும் சேக்கிப்பட்டியில், மதுரையில் இருக்கக்கூடிய சேக்கிப்பட்டி பகுதியில் வந்து நடக்கக்கூடிய மஞ்சு விரட்டு பகுதியில் முதல் காளையாக கோயில் காளை தான் அவிழ்த்து விடுவது என்பது தமிழர் மரபு. ஒவ்வொரு மஞ்சு விரட்டிலும் சல்லிக்கட்டிலும் முதல் காளை கோயில் காளை, அந்த காளை எப்படி கூட அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அப்படி விடப்படுற முதல் காளை என்பது ஒரு பள்ளிவாசலினுடைய காளை, ஒடுங்காக்குடியார் பள்ளிவாசல் காளை தான் சேக்கிப்பட்டியினுடைய காளையாக இருக்கிறது. எல்லா மலை குன்றுகளிலும் ஒரு தர்கா அடங்கி இருக்கிறது. அந்த தர்காவை எல்லோரும் வழிபடுறாங்க. ஏன்னா தமிழர்களை பொறுத்தவரையும் குறிப்பாக பிற்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு அவர்கள் சமயமற்றவர்கள், அவர்களுக்கு எந்த சமயம் சாராதவர்கள் மனிதர்கள் வந்து சமயங்களுக்கு முற்பட்டும் சமயங்கள் வந்தது பிறகும் வந்து சேர்ந்து வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த மதுரையை வந்து ஒரு பண்பாட்டு மையமாக பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மக்கள் அதிகார கழக தோழர்களுடன் சேர்ந்து நானும் வைக்கிறேன்.